ஹலோ ஆல், இன்றைக்கி நம்ம ராஜ்மா மசாலா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரைஸ்க்கு சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் சைட் டிஷ். ஃபஸ்ட்டு ராஜ்மா நைட்டே சோக் பண்ணி வச்சுருக்கோம். அதை குக்கரில் போட்டு நல்லா ஒரு 3 to 4 விசில்ஸ் வர மாதிரி நல்லா வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 1 or 2 ஆனியன்ஸ் நல்லா மிக்சியில் கிரைண்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா கடாய் வச்சு ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஜீரா போடுறோம் ஒரு 1 டீஸ்பூன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் அரைச்சி வச்ச ஆனியன் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிறோம். அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இது நல்லா சாட்டே ஆனதுக்கப்புறமா டொமேட்டோ பியூரி ஆட் பண்ண போகிறோம். இதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இந்த ரா ஸ்மெல் போயிடும் இந்த அளவுக்கு நல்லா வதக்குனிங்கன்னா. ஒரு டொமேட்டோ ஒரு 2 டொமேட்டோஸ் நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது ரெண்டுமே சேர்த்து நல்லா ஒரு திக்கான ஒரு கிரேவி மாதிரி வரும். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம். இது நல்லா வேக வேக நமக்கு அந்த ஆயில் செப்பரேட் ஆகிட்டு வரும். இப்போது சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், அதுக்கப்புறம் கரம் மசாலா, அப்புறம் கொரியாண்டர் பவுடர், இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஜீரா பவுடர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு திக்கான கிரேவி கன்சிஸ்டன்சி வந்துடும். அதுக்கப்புறமா வேக வச்ச ராஜ்மா, நம்ம இன்றைக்கி ஒயிட் ராஜ்மா ஆட் பண்ணுறோம். வேக வச்ச ராஜ்மா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடணும். இதே சேம் ப்ரொசீஜர் நீங்கள் பிளாக் ராஜ்மாவும் ட்ரை பண்ணலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கசூரி மேத்தி நல்லா பொடி பொடியாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதையும் ஆட் பண்ணிக்கிறோம் கடைசியாக. அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது ரைஸ் கூட சப்பாத்தி கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.